முதல்ல சிங்கத்துக்கு நடுவில் இருக்கிறன்னாரு, இப்போ யாருக்குள்ள இருக்கிறாரா? மனுஷனுக்கு நடுவில் தான் இருக்கிறேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கிற மனுஷங்களுக்குள்ள பிசாசு என்ன பண்ணும்? கிரியை செய்து உங்களை வேதனைப்படுத்தும், ஏன் துன்பப்படுத்தும். சில நேரம் உங்கள் நீங்கள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளையே உங்களை என்ன பண்ணும்? துன்பப்படுத்தும். மாஸ்டர் என் பிள்ளையா பேதுரு நல்லா குட்டி போட்ட பூனை மாதிரி பின்னாடியே வந்து தான் என்ன பண்ணான்? பிசாசு வெளியே விட்டான். ஆண்டர் அப்பாலே போடா பிசாசு. பேதுரு ஆண்டர் வெறுக்கவே இல்லை. இதை பைபிள் படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகள் பேசும்போது, உங்கள் கணவன் பேசும்போது, உங்கள் மனைவி பேசும்போது, we need to condemn the nature of the evil. பிசாசோட நேச்சர் தான் நீங்கள் கண்டம் பண்ணுமே தவிர உங்கள் பிள்ளைகளை கண்டம் பண்ணுறக்கூடாது, உங்கள் கணவனை கண்டம் பண்ணுறக்கூடாது, மனைவி என்ன பண்ணக்கூடாது? கண்டம் பண்ணக்கூடாது. we need to pluck உள்ளே இருக்கிற அந்த பிசாசோட நேச்சர். ஆண்டவர் அப்பாலே இப்போ பிசாசுன்னு உடனே பேதுரு மாறிட்டான். நான் இன்றைக்கி சொல்கிறேன், மனுஷங்க மூலியமாக தான் இந்த காலகட்டத்தில் யார் வருவா? அவங்க பிசாசு கிடையாது. நான் சொல்கிறது மேலே புரிஞ்சுக்கோங்க. வந்தவன் பிசாசு கிடையாது. அவனுக்குள்ள அந்த கிரியை உங்களை அழிக்கும்படி, உங்களுடைய ஆவியை கெடுக்கும்படி காரியங்களை என்ன பண்ணும்? பேசும். நம்ம என்ன தெரியுமா பேசுவோம்? இந்த நமக்கும் அந்த நபருக்கும் இந்த பாண்டிங்கான ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடும். இதெல்லாம் பண்ணீங்க. உறவுகளை பிசாசானும் அழகாக பிரிப்பான். என்ன பண்ணுவான்? அவனுக்கு தெரியும் ஆண்டோடைய சமூகத்துக்குள்ளே போவ. ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளை மேலே வருத்தம் இருந்தால் அம்மாவில் பரலோகம் யாராலையும் பரலோகம் என்ன பண்ண முடியாது. ஒரு கணவன் மனைவி 2 பேருக்குமே கோபம் இருந்தால் 2 பேருமே என்ன பண்ண முடியாது. புரியுதா? வாட் கைண்ட் ஆஃப் ட்ராப்? ஏன்னா அவனை மாதிரி தந்திரமான ஆள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீங்கள் படிக்க நான் புரிஞ்சுப்பீங்க.